ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாஸ்மின் மல்லிப்பூ இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லிப்பூ வந்து அறுக்கலாம் வாங்க. பூ பறிக்கிறோன்னு சொல்லுவாங்க, பூ அறுக்கிறோன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் பூ அறுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள். 1 கிலோ அறுக்கிறதுக்கு வந்து 60 ரூபா. ஒவ்வொருத்தரும் வந்து 4 கிலோ 5 கிலோ போட்டுருவாங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் தாங்க பூ அறுக்கிற வேலை இருக்கும். 2 to 3 ஹவர்ஸ்னு சொல்லலாம். 3 ஹவர்ஸ்னால் 8 to 11 3 ஹவர்ஸ் 11 மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து 4 கிலோ 5 கிலோ இருப்பாங்க. இப்போ வந்து பூ சீசனுங்க. இப்போ வந்து பூ ஆக்சுவலாக ஏன் கம்மியாக வந்திருக்கு பாருங்கள். செடியில் வந்து பூ அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நோய் வந்துடுச்சுங்க பூச்செடிங்களுக்கெல்லாம். பூச்செடிக்கு வந்து ஒவ்வொரு டைமுமே நம்ம வந்து அப்டேட்டடாக வந்து மெடிசன் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா நோய் வந்துடும். பாருங்கள், பூ பறிச்சிட்ருக்காங்க. களை ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, களை வந்து தண்ணி விடுறதுனால களை வருங்க. பூ அறுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் களை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. பூ வந்து செடி வச்சு 1 இயர்க்கு மேலே ஆகுது. 1 இயர் செடி இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். பூ பாருங்கள். பூச்செடிக்கு வந்து நோய் வந்துடுச்சுங்க. அங்கே பாருங்கள், நோய் பூ கம்மியாக தான் இருக்குது. இந்த பேட்ச் பூ வந்து 10 டேஸ் அறுத்துருக்கோம். மேக்ஸிமம் 10 to 15 டேஸு. ஆக்சுவலாக ஒரு 5 டேஸ் கூட சரியாக பூ வரல. என்ன ரீசன்னா, புழு வச்சிருச்சு. இதுக்கு நிறைய நோய்கள்லாம் வருதுங்க. வால்பேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் செம்பேன்னு சொல்லுவாங்க. செம்பேன்னா கலர் இலை வந்து மாறி வரும்னு சொல்லுவாங்க. இலைலாம் பழுத்து போய் வரும்னு சொல்லுவாங்க. வால்பேன் அப்படின்னா பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பூச்சிங்க. அதெல்லாம் வந்து நம்ம மருந்தடித்து சரி பண்ணால் மட்டும்தான் பூ அதிகமாக வைக்கும். பாருங்கள், பூ ஒரு சில செடிகளில் வந்து பூ இருக்குது, ஒரு சில செடிகளில் சுத்தமாக வந்து பூ இல்லை. பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. யாருக்கெல்லாம் மல்லிகைப்பூ பிடிக்கும்னு சொல்லுங்கள். மல்லிகைப்பூ ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் மல்லிகைப்பூ இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு மல்லிகைப்பூ வந்து கட்ட தெரியாது. முல்லைப்பூ மட்டும்தான் கட்ட தெரியும். ஆனால் இப்போ வந்து கட்டி வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைங்க. பூ பறிக்கிறது வேலையே சரியாக இருக்கும். 1 கிலோ அறுத்தோம்னா 60 ரூபா. ஸோ மேக்ஸிமம் நான் ஒரு 2.5 கிலோ இருப்பேங்க, அவ்வளோதான். 2.5. அதிகமாக பூ இருந்துச்சுன்னா 3 கிலோ இருப்பேன், அவ்வளோதான். பூ அதிகமாக இருந்தால் அதிகமாக கூட இருக்கலாங்க. பூ ஆனால் கம்மியாக இருக்குது. ஈவினிங் டைமில் வரும். பேட்ச் வந்து பூ ஃபுல்லாக போயிடுச்சுங்க. பாருங்கள், செடி வந்து வச்சு இது 1 இயர் தாங்க ஆகுது. இது வந்து சிறு செடியாக தான் இருக்குது. இதே பெரிய செடியாக இருந்தால் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னா செடி வந்து பெரிய செடியாக இருக்கும், நீண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீண்டாக எடுத்தோம்னா மேக்ஸிமம் ஒவ்வொருத்தர் வந்து 5 கிலோ கூட போட்டுறாங்களாம். நம்ம வந்து இப்போ சிறுஞ்செடி, அதனால பூ வந்து கம்மியாக தான் வருது. ஸோ ஒவ்வொருத்தர் ஆவரேஜாக 3 கிலோ போடுவாங்க. 2 ஹவர்ஸ்க்குள்ளே 3 கிலோ போடுவாங்க. ஸோ 3 கிலோ பூ அறுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ வேறு வழி இல்லை. அங்கே பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. யாராருக்கெல்லாம் குண்டுமல்லி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்களாம் குண்டுமல்லின்னு தான் சொல்லுவோம். யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் தோட்டமாக வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து ஒரு செடியாக வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செடியாக வச்சுருந்தா ஆல்ரெடி கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்து கட் பண்ணுங்கள். அது மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் பூ அதிகமாக வரும். பாருங்கள், இது என்னங்க 1/2 கிலோ வரும், அவ்வளோ. பூ பாருங்கள், அறுத்துகிட்டே இருக்கும். எவ்வளோ அறுத்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பூ ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்குது இந்த டைமு. இந்த பேட்ச் ஃபுல்லாக போயிடுச்சு. செடி பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் லோகோ வந்து ஜமுனாகம் ஃப்ரூட் இருக்கும். ஸோ மறக்காமல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் நிறைய சேனல் இருக்குது. ஸோ என்னோடய சேனல் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லைக் கொடுங்க. அண்டு எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுறது மூலிமா தான் எது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு என்னான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். Thank you so much for watching. Thank you.